உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது. ஆமென். உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. ஆமென். கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை இது. சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை இது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. ஒன்றுமில்லா நேரத்திலெல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை இது. ஒன்றுமில்லா நேரத்திலெல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை இது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. ஊழியத்தின் பாதையிலெல்லாம் எனக்கு உயர்த்தி வைத்த கிருபை இது. ஊழியத்தின் பாதையிலெல்லாம் என்னை உயர்த்தி வைத்த கிருபை இது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். இன்றைய செய்தியின் தலைப்பு, நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள். 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். கிபியோனிலே கர்த்தர் சாலமோனுக்கு ராத்திரியில் சொப்பனத்திலே தரிசனமாகி, நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று தேவன் சொன்னார். தேவனாகிய கர்த்தர் சாலமோன் ராஜாவுக்கு சொப்பனத்தில் தரிசனமாகிறார். சாலமோனே, நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று சொல்லுகிறார். இந்த சம்பவம் நாம் நன்கு அறிந்த ஒரு சம்பவம்.
பொதுவாக எல்லா மனிதனுடைய விருப்பம், எதிர்பார்ப்பு என்னவென்றால், நான் நினைக்கிறபடி, விரும்புகிறபடி, எதிர்பார்க்கிறபடி காரியங்கள் கைக்கூடி வர வேண்டும், எல்லா சூழ்நிலைகளும் செம்மையாய் நிறைவேற வேண்டும். எல்லாருடைய விருப்பம், எதிர்பார்ப்பு. ஆனால் அவர்கள் விரும்புகிறதற்கு மாறாக சம்பவங்கள் நடக்கிறது. எதிர்பார்க்கிறபடி காரியங்கள் கைக்கூடி வருவதில்லை. விரும்புகிறது ஒன்று, நடப்பது ஒன்றாக இருக்கிறது. சில நேரம் விருப்பத்திற்கு நேர் எதிராக சம்பவங்கள் நடக்கிறது. அன்பானவர்களே, நம்முடைய இருதயத்திலே நினைக்கிறோம், இப்படி நடந்தால் நன்றாக இருக்குமே, நான் விரும்புகிறபடி இந்த காரியங்கள் கைக்கூடி வந்தால் எனக்கு எல்லாற்றுக்கும் பிரயோஜனமாக இருக்குமே. நாம் விரும்புகிறோம், எதிர்பார்க்கிறோம். வாசித்த வசனத்தில் தேவன் சாலமோனிடம் வந்து சொல்லுகிறார், நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள். எத்தனை ஒரு அற்புதமான பாக்கியம், எத்தனை அற்புதமான ஒரு வாய்ப்பு சாலமோனுக்கு. அன்பானவர்களை, ஒருவேளை இந்த காலவெளியிலே ஆண்டவர் நம்மிடத்தில் வந்து உங்களை பெயர் சொல்லி அழைத்து நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று சொன்னால் எவ்வளவு சந்தோஷமாக ஒரு பெரிய பட்டியலையே தேவனிடத்தில் கொடுப்போம் அல்லவா? ஆண்டவரே, எதற்காகத்தான் காத்திருந்தேன், ஆண்டவரே, நீண்ட நாட்களா எதிர்பார்ப்போடு கூட இருக்கிறேன், இந்த பிரச்சனைகள் எல்லாம் மாற வேண்டும், இந்த சூழ்நிலைகளை எல்லாம் நீர் தீர்த்த வைக்க வேண்டும். ஒரு பட்டியலையே தேவனிடத்தில் கொடுப்போம். ஆனால் சாலமோன் தனக்கு கிடைத்த ஒரு அரிய வாய்ப்பை பயன்படுத்தி ஒரு பெரிய பட்டியலை தேவனிடத்தில் கொண்டு போய் நீட்டவில்லை. ஒரே ஒரு காரியத்தை ஆண்டவரிடத்தில் கேட்டான், ஆண்டவரே, நீர் எனக்கு ஞானத்தை தர வேண்டும். அன்பான சகோதரனே, அன்பான சகோதரியே, இது ஒரு கற்பனை கதை அல்ல. பல வேதங்கள், பல இதிகாசங்கள் கட்டுக்கதைகளால் நிரம்பி இருக்கிறது. மனிதனுடைய கற்பனைகளே பல வேதங்களாக காணப்படுகிறது. ஆனால் நம்முடைய வேதத்தில் எழுதப்பட்டுள்ள எல்லா சம்பவங்கள், ஒவ்வொரு வசனங்கள் சரித்திரபூர்வமாக, விஞ்ஞானபூர்வமாக நிரூபிக்கப்பட்டவைகளாக இருக்கிறது. அதனால் அருமையானவர்களே, அன்றைக்கு சாலமோனிடத்தில் வந்து நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று சொன்ன ஆண்டவர் இன்றைக்கும் மாறாதவராக நம்மத்திலே இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீர்கள்? ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள். எத்தனையோ விருப்பங்கள், வாஞ்சைகள், தாகம், எதிர்பார்ப்பு. வேதம் சொல்லுகிறது, நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். நம்மத்திலே உலாவிக் கொண்டிருக்கிற ஆண்டவர் நம்முடைய இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிறார். விருப்பங்கள், வாஞ்சைகள், தாகங்கள், ஏக்கங்கள், ஆண்டவர் தமது வல்லமை வெளிப்படுத்துவாராக. நம் ஒவ்வொருவரை ஆசீர்வதிப்பாராக. இந்த செய்தியை நீங்கள் கவனமாய் கேட்கும்படி மிக அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். ஒரு எளிய சம்பவம், நன்கு அறிந்த சம்பவம், ஆனாலும் ஆண்டவர் நம்மோடு கூட இடைபடுவாராக. 2 கேள்விகள் மூலமாய் இந்த செய்திக்குள் நான் கடந்து போக விருப்பப்படுகிறேன். வேதத்தில் எத்தனையோ நபர்கள் இருக்கிறார்கள். யார்கிட்ட போய் ஆண்டவர் கேட்டு இருக்கிறார்? சாலமோனிடம் வந்து மாத்திரம் ஆண்டவர் கேட்கிறார், நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள். ஆனால் ஆண்டவருடைய இருதயத்தின் விருப்பம் என்ன? எல்லாருடைய விருப்பங்களையும் நிறைவேற்ற வேண்டும். நீதிமான் விரும்புகிற காரியத்தை அவனுக்கு நான் என்ன செய்வேன்? கொடுப்பேன். ஆனால் ஆண்டவர் சாலமோனிடம் வந்து மாத்திரம் கேட்கிறார். ஏன் சாலமோனிடம் வந்து மாத்திரம் கேட்டார்? இரண்டாவது, வேதம் சொல்லுகிறது, நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் கர்த்தர் அதிகமாய் செய்கிறவர். சாலமோன் கேட்டதை விட கர்த்தர் அதிகமாக என்ன செய்தார்? அவனுக்கு கொடுத்தார். ஆனால் ஏன் நம்முடைய விருப்பங்கள், வாஞ்சைகள் இன்னும் நிறைவேறாமல் இருக்கிறது? எதிர்பார்ப்புக்கு மாறாக தேவைகளும் பற்றாக்குறைகளும் நிறைந்த ஒரு சூழ்நிலையிலேயே நாம் ஏன் கடந்து போய் கொண்டிருக்கிறோம்? இந்த 2 கேள்விகளுக்கான பதிலை 3 குறிப்புகள் மூலமாக நாம் ஆராய்ந்து பார்க்க போகிறோம். கர்த்தர் நம்மோடு இடைபடுவாராக. நம்முடைய விருப்பங்களில் அவருடைய வல்லமை வெளிப்படுவதாக. முதல் குறிப்பு, தேவனுக்கு பிரியமானவைகளை செய்கிறவர்களிடம் மட்டுமே ஆண்டவர் நீ விரும்புகிறது என்னிடத்தில் கேள் என்று சொல்லுகிறார். தேவனுக்கு பிரியமானவைகளை செய்கிறவர்களிடம் ஆண்டவர் வாஞ்சையாய் வருகிறார். அப்படி என்ன சாலமோன் தேவனுக்கு பிரியமானவைகளை செய்து விட்டான்? முந்தின வசனங்களை கொஞ்சம் கவனியுங்கள். 3ஆம் 4ஆம் வசனங்கள். சாலமோன் கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து தன் தகப்பனாகிய தாவீதின் கட்டளைகளில் நடந்தான். ஆனாலும் அவன் மேடைகளிலே பலியிட்டு தூபம் காட்டி வந்தான். அப்படியே ராஜா பலியிட கிபியோனுக்கு போனான்.
அது பெரிய மேடையாயிருந்தது. அந்த பலிபீடத்தின் மேல் சாலமோன் 1000 சர்வாங்க தகன பலிகளை செலுத்தினான். 3ஆம் வசனம் சொல்லுகிறது, சாலமோன் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்தான், அவருடைய கட்டளைகளின்படி நடந்தான். 4ஆம் வசனம் சொல்லுகிறது, சாலமோன் 1000 சர்வாங்க தகன பலிகளை தேவனுக்கு செலுத்தினான். இந்த 2 குறிப்புகளை நாம் கவனிக்க போகிறோம். ஆண்டவர் யாரிடத்தில் வந்து நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று சொல்வார் என்றால், அவருக்கு பிரியமானவைகளை செய்கிறவரிடத்திலே, அவருக்கு உகந்த வாழ்க்கை வாழ்கிறவரிடத்திலே. ஆபிரகாம் தேவனுக்கு பிரியமாய் வாழ்ந்தான். ஆதலால் தான் ஆண்டவர் ஆபிரகாம் இடத்துல வந்து சொன்னார், ஆபிரகாமே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன். இந்த வார்த்தையை உணர்ந்து கொண்டு ஆபிரகாம் கேட்கிறான், ஆண்டவரே, நான் இந்து வரைக்கும் உமக்காக வாழ்ந்து கொண்டு இருக்கிறேனே, அடியனுக்கு என்ன தருவீர்? உடனே ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், வானத்து நட்சத்திரங்களைப் போல, பூமியின் மலர்த்தனைப் போல நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். உனக்கு என்ன வேண்டும்? நான் தருவதற்கு ஆயத்தம். எல்லாரிடத்திலும் ஆண்டவர் கேட்கவில்லை, எல்லாருக்கும் தந்துவிடவில்லை. இங்கே மறுபடியும் சாலமோனிடம் வருவோம். ஆண்டவர் சாலமோனிடத்தில் வந்து நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று சொல்வதற்கு காரணம் என்ன? 3ஆம் வசனம் சொல்லுகிறது, அவன் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்தான், அவருடைய கற்பனைகளின்படி நடந்தான். பிரதர் சிஸ்டர்ஸ், கவனிங்க, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். தேவனிடத்தில் அன்பு கூறுவது என்றால் என்ன? இந்த ஆராதனையின் துவக்கத்திலே ஒரு பாடலை பாடினேன், அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். இந்த பாட்டு பாடுவது தான் அன்பு கூறுவதா? பாடல்களிலே ஆண்டவர் மயங்கிவிட மாட்டார். யோவான் சுவிசேஷத்திலே வாசிக்கிறோம், எல்லா வசனங்களையும் எடுத்து சொல்ல நேரமில்லை. ஒருவன் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று சொல்வானால் அவன் தேவனுடைய கட்டளைகளை, கற்பனைகளை கை கொள்ள வேண்டும். தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளாமல் நான் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று சொல்லுகிறவன் பொய்யனாயிருக்கிறான். யோவான் சுவிசேஷத்தில் வாசிக்கிறோம். அப்பன்னா தேவனிடத்தில் சாலமோன் அன்பு கூர்ந்தான். எப்படி அன்பு கூர்ந்தான்? அடுத்து வார்த்தை சொல்லுகிறது, அவருடைய கட்டளைகளின்படி நடந்தான். அன்பான சகோதரனை, சகோதரியே, வேத வசனங்களை நாம் வாசிக்கிறோம், கேட்கிறோம், அவைகளின்படி நாம் சரியாக நடக்கிறோமா? ஆண்டவர் கவனித்து பார்க்கிறார். பாடல்களை பாடலாம், பிரசங்கம் பண்ணலாம், ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் நாம் எந்த அளவுக்கு தேவனுடைய வார்த்தைகளுக்குள்ளாக நம்முடைய வாழ்க்கையை கட்டமைக்கிறோம் என்பதை கர்த்தர் கவனிக்கிறார். ஒரு கட்டடம் கட்டுவதற்கு கற்கள் தேவை. ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய கட்டளைகளின்படி வீட்டை கட்டுகிறவன் எந்த சூழ்நிலையிலும் அசைக்கப்படாதிருப்பான். கன்மலையின் மீது, கர்த்தருடைய வார்த்தைகளின் மீது வாழ்க்கையை கட்டமைக்க வேண்டும். எத்தனை பேர் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு செயல்களையும் தேவனுடைய வார்த்தைகளின்படி கட்டி எழுப்புகிறோம்? 3 வாரங்களாக யோபுவை குறித்து கடந்த நாட்களில் தியானித்து கொண்டு வந்தோம். போன வாரம் பார்த்தோம், யோபு சொல்லுகிறான், எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கிலும் வேத வசனங்களை, கர்த்தருடைய வார்த்தைகளை நான் அதிகமாய் காத்து கொண்டேன். என்னுடைய வாழ்க்கையில் எத்தனை போராட்டங்கள் வந்தால் என்ன, பாடுகள், உபத்திரவங்கள் வந்தால் என்ன, தேவனது வழிகளை நான் விட்டு விலகவே மாட்டேன். ரோமர் புஸ்தகத்திலே பவுல் சொல்லுகிறாரே, கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? எந்த உபத்திரவம், பாடு, சூழ்நிலைகள், நாசமோசங்கள் என்னையும் தேவனையும் பிரிக்கவே பிரிக்காது. யோபுவை எத்தனை பாடுகள், உபத்திரவங்கள் வந்தாலும் தேவனிடத்திலிருந்து பிரிக்கவில்லை. காரணம் என்ன? அவன் சொல்லுகிறான், எனக்கு வேண்டிய ஆகாரத்தை காட்டிலும் தேவனுடைய வார்த்தைகளை நான் அதிகமாய் காத்துக்கொண்டேன். இதைத்தான் உபவாச நாளில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீர்கள்? கிறிஸ்தவர்கள் சாப்பாட்டுக்காக மாறினவர்கள் அல்ல. பொதுவாக கிறிஸ்தவ மதம் தழுவினவர்களை குறித்து விமர்சனம் வைப்பார்கள், அவர்கள் ஒரு துண்டு ரொட்டிக்காக போனவர்கள் என்று. ஆனால் வேதம் சொல்லுகிறது, அப்பத்திற்காக மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகளுக்காகவே நாங்கள் காத்திருக்கிறோம். சத்தமா ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. எங்களுக்கு ஆகாரமே இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, வேத வசனங்கள். அதுதான் சாலமோனுடைய வாஞ்சை. தேவனிடத்தில் அன்பு கூறுகிறான் சாலமோன். எப்படி அன்பு கூறுகிறான்? அவனுடைய வார்த்தைகளின்படி தன்னுடைய வாழ்க்கையை அமைக்கிறான். பிரதர் சிஸ்டர்ஸ், தேவனுடைய வார்த்தைகள் என்பது வெறும் எழுத்துக்கள் அல்ல, வெள்ளை காகிதத்தில் கருப்பு மையில் அச்சடிக்கப்பட்ட ஒரு புத்தகம் அல்ல
வேத வார்த்தைகள் என்பது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய நாமம் ஒரு இடத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனுடைய வார்த்தை. யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. தேவனுடைய வார்த்தை என்பது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அப்படி என்றால் ஒருவன் வேதத்தை கைக்கொள்ளுகிறான், வசனத்தை கனப்படுத்துகிறான் என்றால் என்ன அர்த்தம்? கர்த்தருக்கு அவன் முக்கியத்துவம் கொடுக்கிறான், ஆண்டவருக்கு அவன் அடிபணிகிறான். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆட்டோக்களில் எழுதி வைத்திருப்பார்கள், அஞ்சுவதும் அடிபணிவதும் என்று. வேதத்திற்கு அஞ்சி நடுங்குகிறவர்களை கர்த்தர் நோக்கி பார்க்கிறார். ஹல்லேலூயா. சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனை நான் நோக்கி பார்ப்பேன். அதற்கடுத்து வசனத்துக்கு கீழ்ப்படுகிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன். கொஞ்சம் சத்தமாக ஆமேன் சொல்லுவோமா? அன்பான சகோதரனே சகோதரியே, 128ஆம் சங்கீதத்தில் வாசிக்கிறோம், கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். காலவிலை கர்த்தர் நம்மோடு கூட இருப்பாராக. வேத வசனங்களை நம்ம கவனமாக கை கொள்ள வேண்டும், ஜாக்கிரதையாய் கடைபிடிக்க வேண்டும் என்பதற்கு ஏராளமான வசனங்கள், ஆலோசனைகள் வேதத்தில் இருந்தாலும் கடைசி புஸ்தகம், வேதத்தில் கடைசி புஸ்தகத்திலிருந்து ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பதாக வைக்கிறேன். வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவைகளை கைக்கொள்கிறவர்களும் பாக்கியவான்கள், காலம் சமீபமாயிருக்கிறது. கவனியுங்கள், இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவன். வாசிக்கிறவன் என்றால் என்ன? அருமையானவர்களை கவனியுங்கள். இந்த வசனங்கள் சொல்லப்பட்ட காலம், புஸ்தகங்கள் தோல் சுருள்களாக இருந்த காலம். சபைக்கு முன்பதாக எடுத்து வேதத்தை வாசித்து விளக்கங்களை கொடுப்பார்கள். வாசிக்கிறவர்கள் என்றால் நம்ம வீட்டில் டெய்லி வாசிக்கிறோம் பாருங்க, அந்த அர்த்தம் அதையும் நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் பிரசங்கம் பண்ணுகிறவர்கள் என்று அர்த்தம், இதை எடுத்து உபதேசம் பண்ணுகிறவர்கள் என்று அர்த்தம். இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும், அதாவது பிரசங்கிக்கிறவனும், இரண்டாவது கேட்கிறவர்களும் பாக்கியவான்கள் என்று சொல்லப்படவில்லை. அதை கை கொள்ளுகிறவர்கள் தான், எழுதியிருக்கிறவைகளை கை கொள்ளுகிறவர்கள் தான் யாராக இருக்கிறார்கள்? பாக்கியவான்களாக இருக்கிறார்கள். ஆதலால் பிரியமானவர்களே, வாசிக்கிற நானும் கேட்கிற நீங்களும் எத்தனை பேர் ஆமேன் சொல்லுகிறீர்கள்? பாக்கியவான்களாக இருக்க வேண்டும். பிரசங்கம் பண்ணுவது எளிது, கேட்பது எளிது, கை கொள்வது கடினம். அதனால் தான் பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறான், மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடி என் சரீரத்தை ஒடுக்கி நான் கீழ்ப்படுத்துகிறேன். கொஞ்சம் கரங்களை உயர்த்தி, தகப்பனே, உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் வாசிக்கிறோம், சில நேரம் உபதேசிக்கிறோம், ஆண்டவரே கவனித்து கேட்கிறோம். இவைகளோடு கூட மறந்துவிடக்கூடாது. கண்ணாடியில் முகம் பார்த்துவிட்டு கடந்து போன உடனே முகத்தை மறந்து விடுவது போல வார்த்தைகளை நாங்கள் மறந்து விடக்கூடாது. 2 கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே எங்களுடைய இருதயத்தில் ஆழமாய் பதித்து வைக்க வேண்டும். நாங்கள் கேட்கிற, நாங்கள் வாசிக்கிற, ஆண்டவரே தியானிக்கிற வசனங்களை எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் அபியாசப்படுத்த வேண்டும். எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் அவைகளை செயல்படுத்த வேண்டும். எங்களுக்கு கிருபை தாரும். சத்தம் ஆமென் சொல்லுங்களேன். இந்த முதல் குறிப்பில் 2ஆம் காரியம் என்ன சொல்லுகிறது? சாலமோன் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய கட்டளைகளை கைக்கொண்டு நடந்தான் என்று சொல்லுகிற வேதம். அடுத்து அவன் பிரியமாக, கர்த்தருக்கு பிரியமானது இன்னொன்றை செய்தான். என்ன? 4ஆம் வசனம் சொல்லுகிறது, சாலமோன் 1000 சர்வாங்க தகன பலிகளை தேவனுக்கு செலுத்தினான். கவனிங்க பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ், ஆண்டவருடைய நாம மகிமைப்படட்டும். சர்வாங்க தகன பலி என்பது தேவனுக்கும் தனக்கும் உள்ள உறவை புதுப்பித்துக் கொள்வதற்கு, பலப்படுத்திக் கொள்வதற்குமாக தேவன் ஏற்படுத்தின ஒன்று. அன்பானவர்களே, மனிதனுக்கும் தேவனுக்கும் இடையே விரிசல், இடைவெளி வந்ததுக்கு காரணம் பாவம். அந்த பாவத்தை ஆண்டவர் பலியினாலே ஆண்டவர் தீர்க்கிறார். பலி செலுத்தப்படாமல், ரத்தம் சிந்தப்படாமல் பாவம் மன்னிக்கப்படாது. அதனால் பலி செலுத்துவதன் மூலமாய் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு மனம் திரும்புதலும் மன்னிப்பும் உண்டாகி தேவனோடு கூட ஒப்புரவாகுதல் உண்டாகிறது. பழைய ஏற்பாட்டு காலங்களிலே மிருகங்களை பலி செலுத்தி தேவனோடு கூட தன்னுடைய உறவை புதுப்பித்து கொண்டார்கள். புதிய ஏற்பாட்டு காலத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே பாவ நிவாரண பலியாக சர்வ லோகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற ஆட்டுக்குட்டியாக வெளிப்பட்டார்.
மிருகங்களின் பலிகள் மனிதனை பூரணப்படுத்தவில்லை. பாவம் செய்கிறான், பலி செலுத்துகிறான். இந்த பாவத்திற்கு இந்த பலி. இப்பொழுது சிறைச்சாலையிலே தண்டனைகளை அனுபவிக்கிறார்கள் அல்லவா? திருட்டுக்கா இத்தனை மாதம், கொலைக்கா இத்தனை வருடங்கள், அதுபோல பாவத்திற்கா இது, இந்த பாவத்திற்கா இவ்வளவு கொஞ்சம் அதிகமா, இப்படி போயிட்டு இருந்தது. ஆனால் கிறிஸ்து பலியானதின் மூலமாய் மனிதனுடைய உள்ளத்தில் ஒரு நடுக்கம். நான் தேவனுக்காக வாழ வேண்டும், தேவ சாயலாய் வாழ வேண்டும். கிறிஸ்துவின் பலி மனிதனுக்குள் பூரணத்தை கொண்டு வந்தது. அன்பானவர்களே, சாலமோன் பலி செலுத்துகிறான். என்ன அவனுடைய நோக்கம்? நான் தேவனுக்கு நெருங்கி வர வேண்டும், எனக்கும் தேவனுக்கும் இடைவெளி இருக்கக்கூடாது, அவருக்கும் எனக்கும் உள்ள உறவு புதுப்பிக்கப்பட வேண்டும், பலப்படுத்தப்பட வேண்டும். இதற்காக சாலமோன் பலி செலுத்துகிறான். அன்பானவர்களே, பலி செலுத்துவதை கூட அவன் எப்படி பலி செலுத்துகிறான் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், 1000 சர்வாங்க தகன பலிகளை செலுத்துகிறான். கடமைக்காக எதையும் செய்யல, கருத்தாக செய்கிறான். ஏதோ ஃபார்மாலிட்டிக்காக பாவ மன்னிப்பு ஜெபம் இருக்கக்கூடாது. ஆண்டவரே என்னுடைய பாவத்தை மன்னியும், ஒருவேளை இந்த காலையில் தொடங்கிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா மன்னியும், ஃபார்மாலிட்டி ப்ரேயர், அதெல்லாம் ஆண்டவர் கேட்டு பெருசாக மன்னிச்சிட மாட்டார். யோபுவை பொறுத்து பார்க்கிறோம், அவன் பிள்ளைகளெல்லாம் ஒன்று கூடி சந்தோஷமாக இருக்கும்போது அவனுடைய உள்ளத்தில் ஒரு பயம், ஒரு எச்சரிக்கை. ஒருவேளை என்னுடைய பிள்ளைகள் தப்பு செய்திருப்பார்களோ. பிள்ளைகளை கூப்பிடுறான், வாங்க பிள்ளைகள் உக்காருங்க, சாப்பிட்றதுக்கு வரிசையாக உக்காந்தீங்கல்ல, அந்த மாதிரி வரிசையாக உக்காருங்க, பலி செலுத்தி. ஒருவேளை நீங்கள் தவறு செய்திருக்கலாம், தேவனை தூஷித்திருக்கலாம், பாவம் செய்திருக்கலாம், பரிசுத்தத்தை உண்டாக்குகிறான். எவ்வளோ எச்சரிக்கையா! சாலமோன் பலி செலுத்தும் போது ஏதோ ஒன்று செய்யணும்னு அப்படியே போகிற போக்கில் செய்யலை. 1000 சர்வாங்க தகன பலிகளை உற்சாகமாக, கருத்தாக, மனப்பூர்வமாக செலுத்துகிறான். அருமையானவர்களே, நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள். எப்போது ஆண்டவர் சொன்னார்? 1, சாலமோன் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய கட்டளைகளின்படி நடந்தான். 2, 1000 காளைகளை கொண்டு வந்து சர்வாங்க தகன பலிகளை செலுத்தி கர்த்தரை பணிந்து கொண்டான். அன்னைக்கு நைட்டே கர்த்தர் வந்துட்டார். சாலமோனே, நீ விரும்புகிறது என்னிடத்தில் கேள். எத்தனை பேர் ஆமேன் சொல்கிறீங்க? இந்த 2024 இந்த ஜூலை மாதம் 28ஆம் தேதி இதுவரைக்கும் கர்த்தர் உங்களை சந்திக்காத ஒரு காலங்களாக இருக்குமானா, இன்னைக்கு இரவே கர்த்தர் உங்களை சந்திக்க விருப்பப்படுகிறார். கரங்களை தட்டி ஹல்லேலூயா! ஓ, இந்த வேதத்தில் சம்பவங்கள் ஏதோ ஒரு கற்பனை கதைகள் அல்ல. இன்றைக்கும் நான் மாறாதவராக நம் மத்தியிலே ஆண்டவர் கிரிகளை நடப்பிக்கும்படியாய் இந்த வார்த்தைகளை நம்மோடு கூட எடுத்து பேசிக்கொண்டு இருக்கிறார். அழகான வசனம் சங்கீதத்திலே 20ஆம் சங்கீதம் 3, 4 வசனங்கள். நீர் செலுத்தும் காணிக்கைகளை எல்லாம் அவர் நினைத்து உமது சர்வாங்க தகன பலியை பிரியமாய் ஏற்றுக்கொள்வாராக. அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக. இந்த சங்கீதத்திலே 4ஆம் வசனத்தை மாத்திரம் நம்ம எடுத்து அதிகமாக ஜெபம் பண்ணுவதுண்டு. 4ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? அவர் உனது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக. ஆனா மன விருப்பத்தை எல்லாம் நீ விரும்புகிறது என்ன, என்னிடத்தில் கேள் அப்படின்னு சொன்ன அந்த மன விருப்பம் நிறைவேறணும்னா 4ஆம் வசனத்துக்கு முன்பாக 3ஆம் வசனம் இருக்கு பாருங்க. இந்த 3ஆம் வசனம் தான் 4ஆம் வசனத்தின் நிறைவேறுதல். 3ஆம் வசனம் இல்லாமல் 4ஆம் வசனத்தை நம்ம எடுத்து நம்ம கட் பண்ணி ஒட்டிக்கூடாது. 3ஆம் வசனத்தை கை கொள்ளணும், 4ஆம் வசனத்தை சுதந்தரிக்கணும். 3ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? நீர் செலுத்தும் காணிக்கைகளை எல்லாம் அவர் நினைத்து உமது சர்வாங்க தகன பலியை பிரியமாய் ஏற்றுக்கொள்வாராக. நம்ம செலுத்துகிற அந்த பலியை கர்த்தர் சுகந்த வாசனையை என்ன பண்ணணும்? முகரணும். இந்த ஆராதனை என்னதுமா? ஒரு பலி. நீங்க பாட்டு பாடுற நேரம் என்னதுமா? உங்களை நீங்க பலியா செலுத்துகிற தருணம். ஒரு கடமைக்காக சர்ச்சுக்கு வந்து உக்காந்துட்டு போறீங்களா? சுகந்த வாசனையை கர்த்தர் முகர மாட்டார். இங்க வசனம், அந்த 3ஆம் வசனம் கடைசி சொல்லுகிறது, பிரியமாய் ஏற்றுக்கொள்வாராக. உங்கள் வீட்டுக்கு ஒரு சிலர் வரும்போது கடமைக்காக சிலரை கூப்பிட்றீங்க, வாங்க 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 வாங்க. ஒரு சிலரை விழுந்தடிச்சுக்கிட்டு என்ன பண்ணுறோம்? கவனிக்கிறோம். அப்படின்னா பிரியமாய் நம்ம ஏற்றுக்கொள்கிறவர்களும் உண்டு. வந்துட்டாங்கப்பா அப்படின்னு வெல்கம் பண்ணுறதும் உண்டு. ஆண்டவர் நம்முடைய ஆராதனை எப்படி ஏற்றுக்கொள்ளணுமா? பிரியமாக ஏற்றுக்கொள்ளணுமா? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? பாட்டு நேரம் ஒரு துதி பலி செலுத்துகிற நேரம். ஸ்தோத்திர பலிகளை செலுத்துகிறவன் என்னை
மகிமைப்படுத்துகிறான். worship, துதி, ஆராதனை. வேத வசனத்தை கேட்கும்போது ஆண்டவரே என் சித்தம் அல்ல உம்முடைய சித்தம், ஒரு பலி. 2 கரங்களை உயர்த்தி ஆண்டவரே இது ஒரு வந்து போகிற இடமா இருக்கக்கூடாதப்பா, ஞாயிற்றுக்கிழமையான சர்ச்சுக்கு வந்து போகணுன்ற ஒரு இடமா இருக்கக்கூடாது. எத்தனை பேர் ஜெபம் பண்ணுறீங்க? உங்கள் ஜெபத்தை சுகந்த வாசனையாக கர்த்தர் முகருவாராக. ஹல்லேலூயா. இது ஒரு கடமைக்கான ஆண்டவரே பா சபை கூடி வருகிற நேரமாக இருக்கக்கூடாதப்பா. ஹல்லேலூயா. நாங்கள் பாடுற நேரம் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிற நேரமாக இருக்கணும். கண்ணீருக்கு மத்தியிலும் நாங்கள் துதிக்கிற துதி சுகந்த வாசனையாக கர்த்தர் முகரணும். கரங்களை நல்லா தட்டி ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நீர் செலுத்தும் காணிக்கைகளை எல்லாம் அவர் நினைத்து உமது சர்வாங்க தகன பலியை பிரியமாய் ஏற்றுக்கொள்வாராக. காணிக்கை கொடுப்பது என்பது சர்வாங்க தகன பலி. கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து கட்டளைகளை கை கொண்டான், தன்னையே காணிக்கையாய் கொடுத்தான். 2வது தனக்குரியவைகளில் காணிக்கை கொடுத்தான். ஒரு சிலர் சொல்லுவாங்க உன்னை நீ காணிக்கையாக கொடுத்தா போதும், நீ எதுவும் ஆண்டவர் கொடுக்கலன்னா பரவாயில்ல. சாலமோன் அப்படி இல்லை, தன்னை கொடுத்தான், தன் பிரயாசத்திலும் உற்சாகமாய் கருத்தாய். வேதம் என்ன சொல்லுகிறது? கொடுக்கிறவன் எப்படி கொடுக்க வேண்டும்? வெசனமாய் கொடுக்க வேண்டுமா? கட்டாயமாய் கொடுக்க வேண்டுமா? உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். ஆராதனை கூடமா சர்ச்சுக்கு வரப்பாரு, ஒரு வெசனமாக சர்ச்சுக்கு வந்தியன்னா உன்னுடைய ஆராதனை கர்த்தருக்கு பிரியமாக இல்லை. உற்சாகமாக வரணும், உற்சாகமாக துதிக்கணும், தேவனுடைய வார்த்தைகளை கேட்கறதுல கவனிக்கிறதுல அர்ப்பணிக்கிறதுல ஒரு கருத்தாக இருக்கணும். உன்னுடைய ஆராதனை கர்த்தர் சுகந்த வாசனையாய் கர்த்தர் முகர்வார். அன்பான சகோதரனே சகோதரியே, நான் 2ஆம் குறிப்புக்குள் போகிறேன். வேதத்தின் சம்பவங்கள் கட்டுக்கதைகள் அல்ல. அன்றைக்கு ராத்திரியிலே சாலமோனிடத்தில் வந்து நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்றால் அது இதற்கு முன்பாக தேவன் ஒருபோதும் சொல்லவே மாட்டார் என்கிற ஒரு காரியம் அல்ல. இன்றைக்கும் மாறாதவராக, அல்லேலூயா, நீதிமான் விரும்புகிற காரியத்தை அவனுக்கு கொடுக்க கூடியவராக நம் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். அன்பு கூறுதல் என்பது பாடலாக இருக்கக்கூடாது, வாழ்க்கையாக இருக்க வேண்டும். வசனங்களை கை கொள்ளுவது, நடுக்கத்தோடு கூட அவருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்வது, கேட்கிற வசனத்துக்கு பிரசங்கிக்கிற வசனத்துக்கு தாழ்த்தி அர்ப்பணிப்பது மாத்திரமல்ல, உங்களை மாத்திரம் கொடுப்பதல்ல, உங்களுக்குரியவைகளையும் கர்த்தருக்கு கொடுப்பதில் கவனமாயிருங்கள். வெசனமாய் அல்ல, கட்டாயமாய் அல்ல, உற்சாகமாய் கருத்தாய் கர்த்தருக்கு கொடுங்கள். ஆசீர்வதிக்க விருப்பம் உள்ளவர் உங்களை சந்திப்பார். சாலமோனுக்குள் இருந்த அந்த தேவன் மீதுள்ள அன்பு, ஆழமான அர்ப்பணிப்பு நம்மையும் பற்றி கொள்வதாக. 2வது குறிப்பு, கவனமான தெரிந்தெடுப்பு. நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று சாலமோனிடத்தில் ஆண்டவர் சொல்லும் பொழுது அவன் கவனமாய் தெரிந்தெடுக்கிறான், நிதானமாய் செயல்படுகிறான். போகிற போக்கில் எதையோ அள்ளி கொண்டு போகவில்லை. ஆண்டவர் ஒருவேளை என்னை சந்தித்தால், ஆண்டவர் ஒருவேளை என்னிடத்தில் நீ விரும்புவதை கேள் என்று என்னிடத்தில் கேட்டால் நான் என்னத்தை ஆண்டவரிடம் கேட்க வேண்டும்? அவன் பிளான் பண்ணி வச்சிருந்தான். ஆண்டவரே எனக்கு இதுதான், இருதயத்தை பார்க்கிறார் கர்த்தர். எந்த ஒரு கமிட்மெண்ட்டும் இல்லாமல் சர்ச்சுக்கு வரக்கூடாது. ஆண்டவரே நான் உம்முடைய ஆராதனைக்கு வரேன், நீர் என்னை சந்திக்கும் பொழுது, எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நீர் என்னோடு கூட பேசும் பொழுது, நான் உம்மோடு கூட பேசும் பொழுது, ஆண்டவரே இப்படிப்பட்ட அற்புத வல்லமை வெளிப்படணும். ஒரு எக்ஸ்பெக்டேஷன், ஒரு எதிர்பார்ப்போடு கூட வரணும். கடமைக்குன்னே வராதிங்க சர்ச்சுக்கு, கட்டாயமாக வராதிங்க. காணிக்க மட்டும் இல்லைம்மா, காணிக்க கொடுக்கறது மட்டும் கட்டாயமாக வெசனமாக இல்லை. சர்ச்சுக்கு வர்றது கூட கடமைக்காக வெசனமாக வராதிங்க. உற்சாகமாக நான் கர்த்தரை சந்திக்க போகிறேன். அல்லேலூயா. ஆண்டவர் என்னை சந்திக்கும் பொழுது நான் என்ன ஆண்டவரிடத்தில் கேட்க வேண்டும்? அவன் ப்ரீப்பெல்லாம் இருந்தான். ஆண்டவருடைய நாம மகிமைப்படட்டும். அன்பானவர்களே, கவனமாய் சாலமோன் தெரிந்தெடுத்தான். எதையோ ஒன்று கேட்டுட்டு இல்லை, ஆண்டவரே நீர் எனக்கு ஞானத்தை தர வேண்டும். பிரியமானவர்களே, தேவன் மனிதனை படைக்கும் பொழுது அவனை ஒரு ரோபோவை போல இயந்திர பொம்மையாய் படைக்கவில்லை. இன்றைக்கு ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரொம்ப ரொம்ப புகழ்பெற்றதாக இருக்கிறது. ஒரு ப்ரோக்ராமை ஃபீட் பண்ணி அந்த இயந்திரத்துக்குள்ளே வச்சுட்டா அந்த ப்ரோக்ராம் படி அது கரெக்டாக செய்கிறது.
ஒரு காருக்குள்ள அந்த டைரக்ஷன்ஸை ப்ரோக்ராம் பண்ணி வச்சுட்டா கரெக்டாக போய் அந்த இடத்த போய் சேருகிறது. எல்லாமே இன்றைக்கு பயங்கரமான ஒரு ரோபோட்டிக் காலமாக மாறிக்கொண்டு இருக்கிறது. கீ கொடுத்தா இயந்திர அந்த உலகத்துக்குள்ளே போய் கொண்டு இருக்கிறோம். ஆனால் தேவன் மனிதனை படைக்கும் பொழுது ஒரு இயந்திர மனிதனாக மனிதன் இருக்க வேண்டும் என்று படைக்கவில்லை. அவன் சுயமாக சிந்தித்து அவன் செயல்பட வேண்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அவன் நல்லது எது கெட்டது எது என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அவனே கவனமாய் தெரிந்தெடுக்க வேண்டும். அவன் விருப்பப்பட்டால் நன்மையானதை தெரிந்தெடுக்கலாம், அவன் விருப்பப்பட்டால் தீமையானதையும் தெரிந்தெடுக்கலாம். மனிதன் எதை தெரிந்தெடுக்கிறானோ அதற்குரிய பிரதிபலன்களை அவன் பெற்றுக்கொள்வான். இதுதான் மனிதனுடைய படைப்பு. பிரதர் சிஸ்டர் கவனமாக கேளுங்க. கொஞ்சம் செய்திகளை கேட்கும்போது கொஞ்சம் ஷார்ப்பாக இருங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஏன்னா உங்களுடைய தெரிந்தெடுப்பு சர்ச்சுக்கு வந்தும் தப்பாக இருக்கக்கூடாது இல்லையா? வர்றீங்க, சர்ச்சுக்கு வர்றீங்க, சர்ச்சுக்கு வர்றதே தப்பாக வர்றாங்க ஒரு சிலர். அட போகலாம் அப்படின்ட்டு. செலெக்ஷன் கரெக்டாக இருந்தால் இன்னைக்கு நைட்டு கூட கர்த்தர் உன்னை வந்து சந்திப்பார். நீ விரும்புகிறத என்னிடத்தில் கேள். கொஞ்சம் சத்தம் ஆமைன்னு சொல்லுங்களேன். அருமையானவர்களே கவனியுங்கள். ஏதேன் தோட்டத்தை உதாரணத்துக்கு நான் சுட்டி காட்டுகிறேன். ஆதி மனிதனுடைய படைப்பு. ஆண்டவர் மனிதனை படைக்கும் பொழுது அவனுக்கு தேவையான சகலவற்றையும் படைத்தார். ஏதேன்ல மனிதனுக்கு இது இல்லைன்னு இல்லாதபடி அவனுக்கு வாழ்க்கைக்கு, குடும்ப வாழ்க்கைக்கு, சரீர தேவைக்கு என்னென்ன வேண்டுமோ அத்தனையும் கர்த்தர் படைத்தார். ஆனால் தீமை நன்மை மனுஷன் செலக்ட் பண்ணணும்ல. ஒரு இயந்திரத்தனமாக மனுஷன் இருக்கக்கூடாது. நீ விரும்பினா பரிசுத்தமாக வாழலாம், இல்லைன்னா நீ பாவமும் செய்யலாம். ஸோ ஒரு செலக்ஷன் மனுஷங்கிட்ட இருக்கணுன்றதுக்காக ஒரு நன்மை தீமை உண்டாக்கக்கூடிய கனியையும் படைத்தார். படைச்சிட்டு ஆண்டவர் சொன்னார், ஆதாமே ஏவாளே, உனக்கு உங்களுக்கு தோட்டத்தில் நிறைய கனி விருட்சங்கள் இருக்கிறது, எல்லாவற்றையும் பறித்து புசிக்கலாம், எதை வேண்டுமானாலும் நீங்கள். ஆனால் இந்த மரத்தை மாத்திரம் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, தொடக்கூடாது. ஒரு எக்ஸெப்ஷன். இதை நீ செய்யாத, இதெல்லாம் நீ செய். சுதந்திரத்தை மனுஷனுக்கு கொடுத்தார். தெரிந்தெடுக்கக்கூடிய காரியத்தை மனுஷனுக்குள்ள கர்த்தர் வைத்தார். கவனிங்க பிரதர் சிஸ்டர், இங்கே தான் மனுஷன் தப்பு பண்ணுறான். சுதந்திரத்தை கொடுக்கறதுனால தப்பாக நீங்கள் அந்த சுதந்திரத்தை மிஸ்யூஸ் பண்ணிடக்கூடாது. உங்களுக்கு நல்ல ஒரு அனுகூலமான சூழ்நிலை வர்றதுனால அந்த அனுகூலமான சூழ்நிலையை நீங்கள் தப்பாக பயன்படுத்திக்க கூடாது. ஆதாமுக்கு ஏவாளுக்கு சர்வ சுதந்திரத்தை கொடுத்தார். எத்தனை சுதந்திரத்தை கொடுத்திருந்தாலும் அவன் கட்டுக்கோப்பா இருந்திருக்கணும். ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதன்படி தான் நான் வாழ்வேன் இருந்திருக்கணும். அந்த தெரிந்தெடுப்பு கரெக்டாக இருந்திருக்கணும். ஆனால் ஏவாள் தவளா தெரிந்தெடுத்தா, ஏவாள் சொன்ன உடனே ஆதாமும் அதே குழியில் விழுந்து போனான். ரெண்டு பேரும் ஒரே குட்டையில் ஒன்று மட்டை மாதிரி தப்பு பண்ணிட்டாங்க. தெரிந்தெடுப்பு என்பது ஒரு தவறான ஒரு சூழ்நிலை. எதுக்கு இந்த ஆதாம் ஏவாள் சம்பவத்தை வைக்கிறேன்? ஆண்டவர் மனுஷனை ஒரு ரோபோவை போல படைக்கல. டேய் நீ இப்படி தான் உனக்கு வேறு எதுவுமே இல்லை அப்படின்னு வைக்கல. அடுத்ததையும் வச்சார். நன்மையை ஒரு பக்கம் வச்சார், தீமையை ஒரு பக்கம் வச்சார், பரிசுத்தத்தை ஒரு பக்கம் வச்சார், பாவத்தை ஒரு பக்கம் வச்சார். உன்னுடைய விருப்பம், நீ என்ன செலக்ட் பண்ணுறியோ அதனுடைய பிரதிபலனை தான் நீ அடைவாய். இன்னைக்கு ஆண்டவர் உங்ககிட்ட கேட்குறார். பிரசங்கிக்கிற நானும், வாசிக்கிறவனும் கேட்கிறவனும் செலக்ஷன் என்ன பண்ணுறோம்? அன்பானவர்களே, பிரசங்கம் பண்ணுறது ஈஸி, பிரசங்கத்தை கேட்கறது ஈஸி. என்னத்தை தெரிந்தெடுக்கிறோம்? கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். பாவமே செய்ய முடியாத இடத்துல ஒரு மனிதனை கொண்டு வந்து வைத்துவிட்டு இவன் பரிசுத்தவான் என்று சொல்வதில் அர்த்தமே இல்லை. பாவம் செய்கிற சூழ்நிலைகள், பாவத்துக்கு இழுக்கிற சந்தர்ப்பங்கள் நிறைந்த இடத்திலே மனிதன் இருந்தாலும் மனிதன் தன்னை கட்டுக்கோப்போடு கூட கர்த்தருக்காக காத்துக்கொள்வானால் அவனே பரிசுத்தவான், அவனே நீதிமான். ஹல்லேலூயா. இந்த தெரிந்தெடுப்பு தான் மனிதனிடத்தில் இருக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். பிரதர் சிஸ்டர்ஸ், நம்ம வாழ்கிற சமூகம் எப்படிப்பட்ட சமூகம்? திரும்புகிற பக்கம்லாம் பாவம் கொட்டி கிடக்கிறது. எங்க திரும்பினாலும் நீ சுலபமா வகையா யாருக்கு தெரியாம செய்யக்கூடிய பாவங்கள் எல்லாம் மறைஞ்சு கிடக்கிறது. யுவர் சாய்ஸ். இல்லை, யார் பார்க்காவிட்டாலும் கர்த்தர் என்னை பார்க்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீர்கள்? எத்தனை வாசல்களை சத்துரு திறந்து வைத்து என்னை இழுக்க பார்த்தாலும் நான் கர்த்தருக்கு பிரியமாய் வாழுவேன்.
இந்த தெரிந்தெடுப்பு இருக்கிறதா? அல்லது பரவாயில்லப்பா, சர்ச்சில் இருக்கும்போது ஒழுங்காக இரு, வெளியே போயிட்டேன்னா பரவாயில்ல, அதுக்கு பிரசங்கம் பண்ணுறதுக்கு ஆளும் இருக்கிறாங்க. நீ எப்போ ரட்சிக்கப்பட்டுட்டியோ, நீ எப்போ ஞானஸ்தானம் எடுத்தியோ அப்போவே நீ பரலோகத்துக்குரியவன். நீ ஏதாவது தப்பு பண்ணியன்னா அது சரீரத்தில் தான் பண்ணுற. அந்த சரீரம் மண்ணோட மண்ணாக போக போகுது. உன்னுடைய ஆத்மா விண்ணுக்கு போக போகிறது. நூதன உபதேசம், கள்ள உபதேசக்காரன், அவன் நரகத்துக்கு போவான். நீ போயிடாத நரகத்துக்கு. சத்தியம் என்னன்னு கரெக்டாக கேள். அங்கே முதல் பாயிண்ட்ல பார்த்தீங்கன்னா, சாலமோன் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து தாவீதின் கட்டளைகளில் நடந்தான். கர்த்தருடைய கட்டளை தாவீது ஃபாலோ பண்ணான். அப்படியே அப்பா பிள்ளைக்கு கற்றுக் கொடுத்தா, பிள்ளை அப்படியே கர்த்தருடைய வார்த்தைகளை நடக்கிறான். ஆண்டவர் மகிமைப்படுவாராக. அல்லேலூயா. கண்டதெல்லாம் கேட்டுட்டு வந்து நீங்கள் இடறி போயிடாதீங்க. அன்பான சபையே, சத்தியத்தை சத்தியமாய் கேட்கிற சபையில் நிலைத்திருங்கள். உங்களை இடறச் செய்கிற, உங்களை வீழ துடிக்கிற சத்துருவுக்கு இடம் கொடுத்து விடாதிருங்கள். சாலமோனே, நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள். ஆண்டவர் கவனித்து பார்க்கிறார். சாலமோன் என்ன கேட்க போறான்? ஆண்டவர் வந்து சாலமோன் கிட்ட கேட்டிருக்கலாம், சாலமோனே உனக்கு ஞானம் தானே தேவை, நான் தரேன் அப்படின்னு அவரே கொஞ்சம் சொல்லியிருக்கலாம். அதெல்லாம் சொல்லலை. நீ என்ன விரும்புகிற என்கிட்ட கேள். அவனை டெஸ்ட் பண்ணுறார். உன்னுடைய விருப்பம் என்ன? பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ், சூழ்நிலை சொல்லிவிட்டு நான் 3வது குறிப்புக்கு போயிடுறேன். நிறைய விளக்கங்களை கொடுக்குற அளவுக்கு சாலமோன் சப்ஜெக்ட் தெரியாத சப்ஜெக்ட் கிடையாது. சாலமோனுக்கு சில மாதங்களுக்கு முன்னாடி தான் ஒரு பெரிய பிரச்சனை இருந்ததுங்க. என்ன பிரச்சனை தெரியுமா? கூடவே பிறந்த சகோதரன் அதோனியா, ஒன்று விட்ட சகோதரன், இன்னொரு தாய் பிள்ளை அதோனியா. அவன் என்ன பிளான் பண்ணுறான்? நான் ராஜாவாக போகிறேன். தேவ திட்டம் சாலமோன் ராஜாவாக வேண்டும். ஆனால் அதோனியா சொல்லுகிறான், அவன் ராஜாவாக கூடா, நான் தான் ராஜாவாகணும். அவனுக்கு முன்னாடி போய் சிங்காசனத்தில் போய் அமர்ந்துடுறான். சகோதரனாக இருக்க வேண்டியவன் சத்துருவாக செயல்படுகிறான். ஆதரவாக இருக்க வேண்டியவன் குழி பறித்து கொண்டு இருக்கிறான். இதுதான் பிரச்சனை, சாலமோனுக்கு பிரச்சனை. ரெண்டாவது இன்னொரு பிரச்சனை இருக்குது. சவுலுக்கு சத்துருக்கள் இருந்தார்கள், தாவீதுக்கு பயங்கர சத்துருக்கள் இருந்தார்கள். சவுலை காட்டிலும் தாவீதுக்கு அதிகமான சத்துருக்கள். இப்போ வந்திருக்கிறது யாருன்னா தாவீதினுடைய மகன். அது அப்படியே கண்டினியூ ஆகுது. ஓ, யார்ப்பா ராஜா? தாவீதினுடைய பையன் சாலமோனா? இவனையும் ஒரு கை பார்த்துடணும். சத்துருக்கள் சுற்றிலும் இருக்கிறாங்க. எதிர் நாட்டு படைகள், அந்நிய நாட்டு ராஜாக்கள் சுற்றிலும் இருக்கிறாங்க. சாலமோனுக்கு பெரிய தலைவலி வீட்டுக்குள்ளே இருக்குது, வீட்டுக்கு வெளியே இருக்கிறது. சில நேரம் தலைவலி சபைக்குள்ளே இருக்கும், சபைக்கு வெளியே இருக்கும். சில நேரம் தலைவலி வீட்டுக்குள்ளேயும் இருக்கும், வீட்டுக்கு வெளியேயும் இருக்கும். உன் மைண்டில் என்ன இருக்குது? கர்த்தர் வரார். நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள். உடனே அப்ளிகேஷனை தூக்கி அதோனியா கிட்ட போட்டுடல. ஆண்டவரே, இவன் என்னை ரொம்ப பாடாப்படுத்துகிறான். ஒன்று அவன், இல்லைன்னா நான், இல்லைன்னா என்னை சுற்றிலும் இந்த சவுலுக்கு இப்படி பண்ணாங்க ஆண்டவரே, என் அப்பாவை இவ்வளோ கொடுமைப்படுத்தினாங்க ஆண்டவரே, இவங்களெல்லாம் ஒரு கை பார்க்கணும். அதெல்லாம் அவனுடைய மைண்டில் இல்லவே இல்லைம்மா. அவனுடைய மைண்டில் என்ன இருந்துச்சு தெரியுங்களா? கவனமாக தெரிந்தெடுக்கிறான். கொஞ்சம் வாசிங்களேன். 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் வரைக்கும். இப்போதும் என் தேவனாகிய கர்த்தாவே, தேவரீர் உமது அடியேனை என் தகப்பனாகிய தாவீதின் ஸ்தானத்திலே ராஜாவாக்கினீரே. நானோ வென்றால் போக்குவரவு அறியாத சிறு பிள்ளையாய் இருக்கிறேன். நீர் தெரிந்து கொண்டதும் ஏராளத்தினால் எண்ணிக்கைக்கு அடங்காததும் இலக்கத்திற்கு உட்படாததுமான திரளான ஜனங்களாகிய உமது ஜனத்தின் நடுவில் அடியேன் இருக்கிறேன். ஆகையால் உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும் நன்மை தீமை இன்னதென்று வகை அறுக்கவும் அடியேனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளும். ஏராளமாயிருக்கிற இந்த உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்க யாராலே ஆகும் என்றார். சாலமோனுடைய இருதயத்தில் இருக்கிற அந்த சிந்தனைகளை கவனிச்சு பாருங்க. நம்பிக்கை துரோகம் செய்த அதோனியா அவனுடைய மனசுல இல்லை. சுற்றிலும் எப்படா இவனை வெட்டலாம், எப்படா இவனை வீழ்த்தலான்னு நினைச்சிட்டு இருக்கிற, சூழ்ந்து திட்டம் போட்டு இருக்கிற சத்துருக்கள் அவனுடைய சிந்தனையில் இல்லை. அவனுடைய சிந்தனையை ஆக்கிரமித்துக் கொண்டிருந்த ஒன்று என்னவென்றால், என்னை நம்பி தேவன் எத்தனை பெரிய பொறுப்பை கொடுத்திருக்கிறார், இந்த பொறுப்பை நான் சரியாக நிறைவேற்ற வேண்டுமே, நானோ வென்றால் ஒரு சின்ன பையனாக இருக்கிறேனே, தேவனே என்னுடைய தேசத்தில் என்னுடைய ஆட்சியில் உண்மை நீதி நியாயம் விளங்கணுமே,
அநியாயம் அக்கிரமம் என்னுடைய வாழ்க்கையில வெளிப்பட்டுடக்கூடாதே. ஆண்டவரே, நான் கவனமா இருக்கணும், எனக்கு ஞானத்தை தாரும். பாரத்தோடு சாலமோன் ஜெபம் பண்றான். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நம்முடைய ஜெபங்களை கொஞ்சம் பரிசோதிச்சு பார்க்கலாமா? பழி வாங்குற ஜெபத்தை எவ்வளோ பண்ணுறோம்? ஆண்டவரே, இதை ஒரு கை பாத்திரம் ஆண்டவரே, அப்பா இது ஏதாவது ஒன்று நடக்கணும்ப்பா, இல்லைன்னா நீர் என்னை ஊழியத்துக்கு அழைச்சது வேஸ்ட் ஆண்டவரே, நான் இந்த ஊரில் ஊழியம் செய்கிறது வேஸ்டாப்பா, நீர் இதை ஏதாவது ஒன்று பண்ணணும்ப்பா. ஆண்டவரை என்னென்ன பண்ணுறோம் தெரியுமா நம்ம? எவ்வளவு நல்ல தேவனை, எவ்வளவு வல்லமையுள்ள தேவனை, எவ்வளவு பெரிய பெரிய திட்டங்களை உடைய தேவனை தவறான காரியங்களுக்காய் பயன்படுத்திக்கிறோம். பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ், ரொம்ப ரொம்ப நம்முடைய தெரிந்தெடுப்பு நிறைய மிஸ்டேக்ஸ், நிறைய தப்பாக இருக்குது. ஜபத்தில் தெரிந்தெடுப்பு தப்பு, சர்ச்சுக்கு வர்றதில் தப்பு. ஆனால் ஆண்டவர் மட்டும் ஓடோடி வந்துடணும், நீ விரும்புகிறதெல்லாம் கேளுப்பா நான் தந்துடுறேன்னு சொல்லிடணும். நீங்கள் இருக்கிற மாதிரி இருப்பீங்க, ஆனால் ஆண்டவர் மட்டும் வந்துடணும். ஏம்மா ஆண்டவர் சாலமோன் கிட்ட மட்டும் வந்தார்? ஏம்மா கேட்டதுக்கு மேலே வாரி வழங்கினாரு? கொஞ்சம் கவனிங்க சாலமோனே. நானோவென்றால் போக்குவரவு அறியாத சிறு பிள்ளையாக இருக்கிறேன். இந்த ஜபத்தை பண்ணும்போது அவனுடைய வயசு ஏறத்தாழ 19-20 வயசு. டீனேஜ் தம்பிமார்கள் தங்கச்சிமார்கள். எவ்வளோ ஒரு சப்மிஷன், எவ்வளோ ஒரு அர்ப்பணிப்பு. ஆண்டவரே, எனக்கு ஒன்றும் தெரியாதப்பா. பொதுவாக சொல்லப்போனால் அம்மா அப்பா காட்டிலும் பிள்ளைகள் பிரில்லியண்ட்டாக இருப்பாங்க. ஒரு மொபைலை வாங்கி கொடுக்குறது தான் நமக்கு தெரியும். மொபைலில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குதுன்னு நமக்கே தெரிய மாட்டேங்குது. ஆனால் பிள்ளைகள் நமக்கு கற்றுக் கொடுக்குற அளவுக்கு எல்லாத்துலேயுமே உனக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது, நீ கம்னு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நம்ம பிள்ளைகள் எல்லாத்துலேயுமே இருக்கிறாங்க. ஆனால் சாலமோன் சொல்லலை, அவன் உண்மையாகவே அவன் ஒரு பிரில்லியன். ஆனால் அவன் சொல்லலை எனக்கு எல்லாம் தெரியும், நான் யார் தெரியுமா, தாவீது பையன் அப்படின்னெல்லாம் வீம்பு பேசல, பெருமையாக இல்லை, தாழ்மையாக இருக்கிறான். நானோ போக்குவரவு அறியாத சிறு பையனாக இருக்கிறேன். எவ்வளவு தன்னை தாழ்த்துறான் பாருங்க. பிரதர் சிஸ்டர்ஸ், ஆண்டவருக்கு என்ன தெரியுமா பிடிக்கும்? எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்கிறவனு பிடிக்கவே பிடிக்காதுங்க. தூரமாக 8 அடி தூரத்தில் நிற்பார். தகப்பனே, எனக்கு நீர் வேணும் ஆண்டவரே, ஹல்லேலூயா, நீர் இல்லைன்னா நான் ஒன்றும் செய்ய முடியாது, அப்போ நம்முடைய கிருபை வேணும் ஆண்டவரே. கிட்ட வந்துடுவார். நான் ஒழுங்காக வார சர்ச்சுக்கு வரேன், நான் கரெக்டாக தசம பாகம் கொடுக்குறேன், நான் ஒழுங்காக உபவாச ஜபத்தை பங்கெடுக்கிறேன். இந்த சபையில் ஒரு சிலர் இருக்கிறாங்க பாரு, இவங்கள மாதிரியெல்லாம் நான் இல்லை. தூரமாக நிற்பார்மா, உனக்கு கிட்டவே வரமாட்டார். ஆனால் ஆண்டவரே, எனக்கு நீர் தேவைப்பா, நான் குறைவுள்ளவன், நான் சின்ன பையன், தாழ்த்துறான் பார். நீதிமானா மாத்திருவா கர்த்தர். எவன் தன்னை தாழ்த்துகிறானோ கர்த்தர் அவனை உயர்த்துவார், எவன் தன்னை உயர்த்துகிறானோ அவனை கர்த்தர் தாழ்த்துவார். 2 கரங்களை உயர்த்தி, தகப்பனே, ஊழியக்காரன் நான் சொல்கிறேன்ப்பா, எனக்கு எல்லாம் தெரியும். இல்லை ஆண்டவரே, நீர் இல்லைன்னா எனக்கு ஒன்றுமே தெரியாதப்பா, எனக்கு எல்லாமே நீர் தான் ஆண்டவரே. குடும்பத்தை நடத்த, சபையை நடத்த, வாழ்க்கையை கட்டமைக்க எனக்கு ஞானத்தை தாரும் ஆண்டவரே. நீர் இல்லைன்னா என்னுடைய வாழ்க்கை ஃபெயிலியர் ஆகிடும், நீர் எனக்கு சப்போர்ட்டிவாக நில்லும். சத்தமா ஆமேன்னு சொல்லுங்களேன். அடுத்ததா அவன் பாருங்க, என்னை நம்பி எவ்வளோ பெரிய பொறுப்பு கொடுத்துருக்கிறார். அந்த பொறுப்பை நான் காத்துக்கொள்ளணுமே. பிரதர், எத்தனை பேர் ரட்சிக்கப்படலை பிரதர்? எத்தனை பேர் இன்னும் பாவத்தில் இருக்கிறான் சிஸ்டர்? எவ்வளோ பேர் இன்னும் நரகத்துக்கு நேராக கீழ்ப்படியாமல் ஓடிட்டு இருக்கிறாங்க. கிருபையா ரட்சிப்பை கொடுத்துருக்கிறார். அந்த ரட்சிப்பை எத்தனை பேர் காத்துக்கொள்றீங்க? என்னை நம்பி தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை எவ்வளோ ஒரு கேர்ஃபுல்லாக இருக்கிறான். என்னை நம்பி இவ்வளோ பெரிய பொறுப்பு கொடுத்துருக்கிறாரு, ரட்சிப்பு கொடுத்துருக்கிறாரு, அபிஷேகத்தை கொடுத்துருக்கிறாரு, கல்விமான்களுக்கு மறைச்சிருக்கிறார், ஞானிகளுக்கு மறைச்சிருக்கிறார், எனக்கு கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு. எவ்வளோ ஒரு ஜாக்கிரதை, ஒரு அவேர்னஸ், ஒரு கருத்தாக இருக்கிறான் பாருங்க. தன்னுடைய பொறுப்பை சரியாக செய்யணுன்றதுல எவ்வளவு ஒரு உண்மையாக இருக்கிறான் பாருங்க. இந்த சாலமோன் தான் சொல்றான், நீதிமொழிகள் 22:29, தன் வேலையில் ஜாக்கிரதையா இருக்கிறவனை நீ கண்டால் அவன் நீசருக்கு முன்பாக நில்லாமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான். நீசருக்கு முன்பாக நிற்க மாட்டான், ராஜாக்கு முன்னாடி நிற்பான். யாரு? தன் வேலையில கருத்தா கவனமா இருக்கிறவன். பிரதர் சிஸ்டர், நீ ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறியோ, உன் வீட்டுக்காக உழைக்கிறியோ, சபையில் ஏதாவது ஒரு பொறுப்பில் இருக்கிறியோ, எங்கே இருந்தாலும் உனக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை தரேன்.
பர்ஃபெக்டாக அவனுடைய கையின் பிரயாசத்தில் இருந்து பார். இந்த வாக்கு தத்துவத்தின்படி நீ நீசனுக்கு முன்னாடி நிற்க மாட்ட. கர்த்தர் உன்னை ராஜாக்களுக்கு மத்தியில் கொண்டு போய் நிறுத்துவார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீர்கள்? ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் உயர்த்துகிற உட்கார வைக்கிற இடங்களை இன்றைக்கு திரும்பி பார்க்கிறேன். தகுதியற்றவன், ஒன்றுக்கும் உதவாதவன், எந்த விதத்திலும் அந்த இடங்களில் சிங்காசனங்களில் அமர எனக்கு தகுதியே இல்லை. ஆனால் ராஜாக்களுக்கு முன்பாக, காரணம் சின்ன ஒரு வேலை கொடுத்தாலும் மனுஷனுக்காக செய்தாங்க. எதை செய்தாலும் மனுஷனுக்கு செய்யாதீங்க. யாருக்கு செய்யுங்க? கர்த்தருக்காக செய்யுங்க. ஆண்டவருடைய நாம மகிமைப்படட்டும். இன்னொரு காரியத்தை சொல்லிட்டு மூணாவது குறிப்பாக சொல்கிறேன். என்னுடைய ராஜ்யபாரத்தில் உண்மை இருக்கணும், நீதி இருக்கணும், நியாயம் இருக்கணும். கொஞ்சம் கவனிங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. ஏன் இவ்வளோ கவனமாக செயல்படுறான்? சுத்திலும் முத்திலும் பார்க்குறான். எல்லா ராஜாக்களும் அட்டூழியம், பாவத்தின் உச்சக்கட்டம், அரண்மனை, அநியாயம், அக்கிரமம் புரண்டோடுது. இன்னைக்கு நீங்க பார்த்தீங்கன்னா நியாயம் விசாரிக்க வேண்டிய நீதிமன்றங்கள், காவல் மன்றங்கள் அநியாயத்திற்கு துணை போகிற இடங்களாக கூட சில இடங்கள் மாறிவிட்டன. காப்பாற்ற வேண்டிய அரசியல் தலைவர்கள் நாசமாக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அரண்மனைகள், அதிகாரிகள் எங்க பார்த்தாலும் அநியாயம், அக்கிரமம், துன்மார்க்கம். ஆனால் சாலமோன் யோசிக்கிறான், என்னுடைய ராஜ்யத்தில் உண்மை இருக்கணும், நீதி இருக்கணும், நியாயம் இருக்கணும். அவனுடைய ஜெபத்தை கொஞ்சம் மறுபடியும் எடுத்து படிச்சு பாருங்க. எவ்வளவு ஒரு ஆழமான அர்ப்பணிப்போடு அவன் கேட்குறான். என்ன அழகா செலக்ட் பண்ணுறான். அவன் மனசில் அதோனியா இல்லை. உண்மையாகவே அவனுக்கு வீட்டுக்குள்ள பிரச்சனை. அவனை சுற்றிலும் சத்துருக்கள் இருக்கிறாங்க, எதிர்நாட்டு படைகள் இருக்குது. அவன் அதில் பயப்படலை. ஆண்டவரே, நான் எனக்கும் உமக்கும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஒருவனோட வழி கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் அவனுடைய சத்துருக்களை கர்த்தர் பார்த்து கொள்வாராம். ஹல்லேலூயா. சமாதானமாக போகும்படி செய்வார். சத்துரு சமாதானத்துக்கு வரலையா, சத்துருக்கு என்ன செய்யணுமோ அதை செஞ்சிருவார். அவர் பார்த்துக்குவார். நீங்கள் செய்ய வேண்டியது கவனமான தெரிந்தெடுப்பு. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாம மகிமைப்படட்டும். சாலமோனுடைய விருப்பம், வாஞ்ச சுயநலமாக இல்லை, உலக மேன்மையை மாத்திரம் சார்ந்தது இல்லை, தேவனுக்கு பிரியமானது, உகந்தது, சுகந்த வாசனையானது. அதனால தான் ஆண்டவர் பார்க்குறார், விரும்புகிறது என்னிடத்தில் கேள். நான் கடைசியான குடிப்பை வைக்கிறதுக்கு முன்னாடி சொல்கிறேன், பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ், உழைக்காரன் நானாக இருந்தாலும் சரி, நீங்களாக இருந்தாலும் சரி, செலெக்ஷனை கொஞ்சம் 1க்கு 2 முறை யோசிங்க. ஒரு ஃபைனல் டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் 4 முறை யோசிச்சுட்டு முடிவெடுங்க. நான் இதை செய்வது தேவனுக்கு பிரியமா, தேவன் சுகந்த வாசனையை முகருவாரா? எஸ் அப்படின்னா அதை அப்படியே செய்யுங்க. இல்லையே இவங்களுக்கு பிடிக்காதே, அவங்களுக்கு பிடிக்காதே, எதை செஞ்சாலும் மனுஷனுக்கு செய்யாதீங்க, கர்த்தருக்கு செஞ்சுட்டு போயிட்டே இருங்க. இன்றைக்கி உங்களை புரிஞ்சிக்காதவங்க நாளைக்கு உங்களை தேடி வருவார்கள். சத்தமாக ஆமென் சொல்லுங்களேன். 3ஆம் குறிப்பு, தேவனது அதிகமான வல்லமை. அன்பானவர்களே, நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் சாதாரணமானவர் அல்ல. நாம் எல்லாரும் நினைத்து பார்த்து கொண்டு இருக்கிற அளவுக்கு அவர் இந்த அளவுதான் கிரியை செய்யக்கூடியவர் என்று நினைக்கக்கூடிய அளவு அவர் ஒரு வட்டத்தில் அடங்கி விடுகிறவர் அல்ல. நீங்களும் நானும் தேவனை குறித்து அறிஞ்சிருக்கிறது கொஞ்சம். ஆனால் உண்மையாக சொல்கிற, தேவனை நம்ம அறிஞ்சிருக்கிறத காட்டிலும் தேவன் மிக மிக பெரியவர். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுகிறீர்கள்? ஒரு சில டைம் நாமளே நினைக்கிறோம், ஆண்டவரே நீர் இதை செய்வீரா, ஒன்று மூலம் முடியுமா? புத்தியினமாக சில நேரம் நம்ம யோசிக்கிறோம். ஆனால் நீங்கள் நினைக்கிறீங்க பாருங்கள், அதை காட்டிலும் ஆண்டவர் பன்மடங்கு பெரியவர், பன்மடங்கு உயர்ந்தவர். ஔவையார் ஒன்றை சொல்லுகிறார், கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலக அளவு. கல்வி அறிவு, உலக கல்வியை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. நம்மெல்லாம் படிக்கிறது கைமண் அளவும், ஒரு கைப்பிடிக்குள்ள அடங்கிடுமா. ஆனால் நம்ம இன்னும் கற்காதது எவ்வளோ இருக்குதான்? உலக அளவு இருக்குதான். பிரதர், இந்த உலக அளவுன்னு சொல்கிற அந்த உலகத்தை படைத்ததே கர்த்தர் தான். ஹல்லேலூயா. இந்த உலகத்துக்கும் மேலாக பிரபஞ்சங்களை, பல காரியங்களை படைத்து இன்றைக்கு வரைக்கும் அவைகளை ஞானமாய் அரசாண்டு கொண்டிருக்கிறவர் கர்த்தர். ஹல்லேலூயா. எந்த வட்டத்தில் கொண்டு போய் அவர் அடக்கி வைக்கிறீங்க? அவரால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. யோபுல பார்த்தீங்கன்னா சயின்ஸ் அவ்வளோ இருக்கிறது, விஞ்ஞானம் அவ்வளோ இருக்கிறது. யோபு தேவனுடைய வல்லமையை, மகிமையை அவ்வளோ அறிஞ்சு வச்சுருந்தான். அதனால தான் இதெல்லாம் பிரச்சனை பாடலாம் அவனை ஒன்றும் அசைக்கலை. என் தேவன் எப்படிப்பட்டவர் தெரியுமா? எவ்வளோ பெரியவர் தெரியுமா? ஹல்லேலூயா.
பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன். பிரதர் சிஸ்டர், எந்த வட்டத்துக்குள்ள கடவுளை கொண்டு போய் வச்சிட்டீங்க? மற்ற தெய்வங்கள் மதங்களிலே இருக்கிறது போல ஒரு கல்லா, கற்பனையான மனிதனுடைய வரைபடமா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து? நீங்களும் நானும் நினைக்கிறதை காட்டிலும் பெரியவர் கர்த்தர். ஹல்லேலூயா. நீங்கள் வசனத்தை வாசிக்க நேரம் இல்லை. நீங்கள் 10ஆம் வசனத்துலேருந்து 13ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சாலமோன் கிட்ட சொல்கிறாரு, நீ பண்ண ஜபம் எனக்கு உகந்த விண்ணப்பமாக இருந்தது. நீ உனக்கு நீடித்த நாளை கேட்கல, ஐஸ்வர்யத்தை கேட்கல, சத்துருடைய உயிரை கேட்கல. ஆனால் நீ நியாயமா என்னுடைய ஜனத்தை நடத்தணும், என்னுடைய பொறுப்பை நிறைவேற்றணும்னு நீ கவனமாக தெரிந்தெடுத்து கவனமாக நீ கேட்டது போல உனக்கு ஒரு வாக்கு கொடுக்குறேன். உனக்கு சரியானவன் உனக்கு முன்னாடி எழும்பவும் மாட்டான், உனக்கு பின்னாடி எழும்ப மாட்டான். ஹல்லேலூயா. உனக்கு நான் ஐஸ்வர்யத்தை மகிமையை தருகிறேன். உன் நாட்களில் இருக்கிற ராஜாக்களில் ஒருவனும் உனக்கு சரியாக இருப்பதில்லை. எவ்வளவு பெரிய பொக்கிஷத்தை, ஆசீர்வாதத்தை தூக்கி வாரி வழங்குறார் பாருங்க. ஹல்லேலூயா. இது பிரசங்கமா முடிஞ்சிடக்கூடாது ஆண்டவரே. நானும் சரி, என்னுடைய திருச்சபை மக்களும் சரி, ஆண்டவரே உம்முடைய மகா பெரிய பராமரிக்கத்தை அறிந்து கொள்ளணும் ஆண்டவரே. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அவர்கிட்ட ஏராளமான வல்லமை கொட்டி கிடக்குதுங்க, அவருடைய மகிமை ஏராளமாக இருக்குதுங்க. ஆனால் அவருடைய புயம், அவருடைய வல்லமை யாருக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார்? இன்னைக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த ஓங்கிய புயத்தை, பலத்தை, கரத்தை காட்டினவர் இன்றைக்கும் நம்ம மத்தியில மகிமையான கிரியைகளை நடப்பிக்க போதுமானவராக இருக்கிறார். உலக மனுஷன் சொல்றான், நான் இன்னும் கற்காதது உலக அளவு இருக்குதுன்னு சொல்றான். ஆனா கிறிஸ்தவன் போதுன்னு அதிலே அடங்கிட்டான். 2 பாட்டு பாடுறது, 3 பாட்டு பாடுறது, தூங்கினே வசனத்தை கேட்கறது, இதிலேயே முடங்கிட்டான். நான் தேவனை குறித்து கற்க வேண்டியது இன்னும் அதிகம் என்கிற ஒரு எதிர்பார்ப்பு தேவனுடைய ஜனங்களுக்குள் இல்லாதிருப்பது ஒரு பெரிய துரதிர்ஷ்டம். மிகப்பெரிய பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறான், இன்னும் நான் கர்த்தரை அறிந்து கொள்ள வேண்டும், இன்னும் நான் கர்த்தருடைய வல்லமையை நான் நாட வேண்டும். பின்னானவைகளை மறக்கிறேன், முன்னானவைகளை நாடுகிறேன், லாபமாய் இருக்கிறவைகளை நஷ்டமாய் எண்ணுகிறேன். எதற்காக பவுலே? ஏன்? என் தேவன் மிக 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 பெரியவர், அவரது வல்லமையை நான் அறிந்து கொள்ள வேண்டும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? பிரதர் சிஸ்டர்ஸ், இந்த காலவெளியில் நான் உங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லி முடிக்கிறேன். ஜூலை மாதம் முடிக்க போகிறோம். உங்கள் எக்ஸ்பெக்டேஷன் எல்லாம் சின்ன சின்னது தான். ஞானத்தை தான் நீங்கள் கேட்குறீங்க, சில காரியங்களை தான் கேட்குறீங்க. ஆனால் ஆண்டவர்கிட்ட நிறைய இருக்குது. நீங்கள் நினைக்காதது, நீங்கள் கேட்காது, உங்கள் புத்தியில் தோன்றாதது நிறைய இருக்குது. தேவன் மனிதனுக்கு அன்பு கூறுகிற தம்முடைய பிள்ளைகளுக்கு ஆயத்தம் பண்ணின்னு வச்சிருக்கிறத ஒரு கண்ணும் பார்க்கலையாம், ஒரு காதும் கேட்கலையாம். எந்த மனுஷனுடைய இருதயத்தில் அது என்ன பண்ணல? தோன்றும் இல்லை. ஏராளமாக இருக்குது பிரதர் சிஸ்டர்ஸ். என் ஊழியத்துக்காக இருக்குது, உங்கள் குடும்பத்துக்காக இருக்குது. சத்தமாக ஆமேன்னு சொல்லுங்களேன். ஆண்டவர் தன்னுடைய வல்லமையை அப்படியே வாரி இறைக்க காத்திருக்கிறார். எங்கே இறைக்க காத்திருக்கிறார்? எபேசியர் 3ஆம் அதிகாரம் 20ஆம் 21ஆம் வசனம். நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறை தலைமுறைக்கும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. முழங்காற்படிடுவோமா? ஹல்லேலூயா. நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமா, சாலமோன் நினைச்சதுக்கு வேண்டிக் கொண்டதுக்கு மிக அதிகமா கிரியை செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு எந்த இடத்துல மகிமன்னா சபையில். அவர் எங்க உலாவுகிறார்? தெருவில் உலாவுல, சபைக்குள்ளாக உலாவி கொண்டு இருக்கிறார். இன்றைக்கும் ஆண்டவர் தம்முடைய சபையில் அந்த வல்லமை, நிறைவான வல்லமை, நீ நினைக்கிறதுக்கும் மேலே, நீ கேட்கறதுக்கும் மேலே ஆண்டவர் வெளிப்படுத்த சித்தமாய் இருக்கிறார். ஆமென். இன்னைக்கும் நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் மேலாய் கிரியை செய்யக்கூடிய தேவனது வல்லமை நம்மத்திலே வெளிப்பட காத்து கொண்டு இருக்கிறதானால் நம்முடைய அன்பு வெறும் வார்த்தையோடு கூட இருக்கிறதா? வசனத்தினாலே, நாவினாலே அல்ல, கிரியினால, உண்மையினால அன்பு கூறணும்னு வேதம் சொல்லுகிறது. பாட்டாக இருக்கக்கூடாது, ராகமாக இருக்கக்கூடாது, வசனமாக இருக்கக்கூடாது, சத்தமாக இருக்கக்கூடாது, செயலாக இருக்கணும். கொஞ்சம் முழங்கால நின்று, ஆண்டவரே
இதை நான் பிரசங்கம் பண்ணுறது மாத்திரம் முக்கியம் இல்லைப்பா, இந்த பிரசங்கத்தை நான் கேட்கறது மாத்திரம் முக்கியம் இல்லை ஆண்டவரே, இதை கை கொள்ளுகிறவர்கள் தான் பாக்கியவான்கள். கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய ஆழமான அர்ப்பணிப்பை எதிர்பார்க்கிறார். உன்னை மாத்திரம் கொடுப்பதோடு நிறுத்தி விடாதே, உனக்குரியவைகளையும் கொடுக்க உற்சாகமாயிரு. விசனமாய் அல்ல, கட்டாயமாய் அல்ல, உற்சாகமாய் கொடு. ஆபேலையும் அவனுடைய காணிக்கைகளையும் கர்த்தர் சுகந்த வாசனையை முகர்ந்தார், அவனை ஆசீர்வதித்தார். இதோ இங்கே உலாவிக் கொண்டிருக்கிறார். உன்னை கொடுத்து விடு, உன்னை தாழ்த்தி அர்ப்பணித்து விடு. உன்னுடைய பிரயாசங்களில் தேவனை கனப்படுத்து, அவர் உன்னை உயர்த்த போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள். அவனுடைய உள்ளத்தில் சுயம் இல்லை, உலக மேன்மை இல்லை. தேவன் எனக்கு கொடுத்த ரட்சிப்பு, தேவன் எனக்கு கொடுத்த பொறுப்பு, நான் கவனமாக இருக்கணுமே. ஹல்லேலூயா. இதை காத்துக்கொள்ளணுமே, சரியாக செய்யணுமே. ஒரு தாழ்மை இருந்தது, ஒரு பயம் நடுக்கை இருந்தது. ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் அக்கிரமம் துன்மார்க்கம் ஆண்டவர் மற்ற ராஜாக்கள் கிட்ட இருக்கிறது போல இருக்கக்கூடாதப்பா. என்னுடைய வாழ்க்கையில் நீதி நியாயம் ஆண்டவர் உண்மை வெளிப்படணும். கரங்களை தட்டி ஹல்லேலூயா. என் வீட்டில், என் வாழ்க்கையில், என் சபையில் நீர் உலாவத்தக்கதான அந்த உண்மை நீதி நியாயம் நிறைஞ்சிருக்கணும் ஆண்டவரே. அப்பா, மனுஷனை இயந்திரத்தை நம்ம படைக்கலப்பா, ஒரு ரோபோவை போல படைக்கலப்பா ஆண்டவரே. அவன் என்ன வேணும்னு நினைக்கிறானோ அந்த விருப்பத்தை அவன் தெரிந்தெடுக்கலாம். அவன் நினைச்சா நன்மையை தெரிந்தெடுக்கலாம், அவன் நினைச்சா தீமையை தெரிந்தெடுக்கலாம். அவன் விரும்பினால் பரிசுத்தமாய் வாழலாம், அவன் விரும்பினால் பாவமும் செய்யலாம். ரெண்டு கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. நாங்கள் சாலமோனை போல கவனமாக தெரிந்தெடுக்கணும் அப்பா. ஆண்டவரே, ஐயா ஆண்டவரே, நாங்கள் உமக்கு பிரியமானதை செய்ய வேண்டும், உமக்கு உகந்ததை நாங்கள் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையிலே நடப்பிக்க வேண்டும். நிச்சயமாகவே உம்மிடத்தில் ஏராளமான வல்லமை உண்டு ஆண்டவர், பெரிய பெரிய திட்டங்கள் உண்டு. கரங்களை தட்டி ஹல்லேலூயா. நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் கிரியை செய்கிற தேவன் நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய வீட்டில், நம்முடைய சபையில் தம்முடைய வல்லமை வெளிப்படுத்துவாராக. ஆமென். சகோதரர் பிரான்சிஸ் அவர்கள் முன்னதாக வந்து நம்மை இறுதி ஜெபத்தில் நடத்துவார்கள். எங்களை அதிகமாய் நேசிக்கிறீர்கள் நல்ல தகப்பனே. ஹல்லேலூயா. இந்த ஓய்வு நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே உம்முடைய வார்த்தையினாலே அலங்கரித்திருக்கிறீரப்பா. உம்முடைய ஆவியினாலே எங்களை அபிஷேகம் பண்ணியிருக்கிறீர். நாங்கள் எதை தெரிந்து கொண்டிருக்கிறோம் தகப்பனே? நாங்கள் எங்கே ஓடிக்கொண்டிருக்கிறோம் தகப்பனே? இந்த காலை வேளையிலே எங்களோடு பட்சமாய் நீர் பேசினதற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். சாலமோனுக்கு தரிசனமாகி நீ விரும்புகிறதை என்னிடத்திலே கேள் என்று சொல்லி நீர் அவனிடத்திலே கேட்ட பொழுது, நான் உமக்கு பயந்திருக்க வேண்டும், உம்முடைய வழிகளில் நடக்க வேண்டும், உம்முடைய சத்தியத்தை கை கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவன் உம்மிடத்திலே சொன்ன பொழுது நீர் அவனை ஆசீர்வதித்தீரப்பா. கர்த்தாவே, இந்த காலை வேளையிலே நாங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி நீர் எங்களுக்கு உணர்த்தினீரப்பா. சங்கீதம் 138 சொல்லுது, கர்த்தர் உயர்ந்தவராயிருந்தும் தாழ்மை உள்ளவனை நோக்கி பார்க்கிறார் என்று சொல்லி, மேட்டுமையானவனையோ தூரத்திலிருந்து அறிகிறார் என்று சொல்லி. கர்த்தாவே, இந்த காலை வேளையிலே நாங்கள் மேட்டுமையாய் இருப்போமையானால் அது உமக்கு பிரியமானது அல்ல தகப்பனே. எப்பொழுது நாங்கள் எங்களை தாழ்த்துகிறோமோ அப்பொழுது நீர் எங்களை அரவணைக்கிற தேவனாய், ஆசீர்வதிக்கிற தேவனாய், எங்களை உம்முடைய உள்ளங்கைகளில் பொரிந்து வைக்கிற தேவனாய் இருக்கிறீரப்பா. இந்த காலை வேளையில் கர்த்தாவே, எங்களை உம்முடைய கரத்திலே தாழ்த்துகிறோம். உம்முடைய வார்த்தையை பெற்றுக்கொண்ட நாங்கள் தகப்பனே, உம்முடைய சத்தியத்திலே நாங்கள் நடக்கிறவர்களாக இருக்க வேண்டும் தகப்பனே. கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதை நாங்கள் சொல்லுகிறவர்களாய் மாத்திரமல்ல தகப்பனே, அதன்படி நாங்கள் செய்கிறவர்களாய் இருக்க நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க ராஜா. தகப்பனே, இந்த தீர்க்க தரிசன வார்த்தைகளை நாங்கள் கை கொள்ளுகிற பொழுது நீர் எங்களை பாக்கியவான்கள் என்று சொல்லி, ஏனென்றால் காலம் சமீபமாக இருக்கிறது என்று சொல்லி உம்முடைய வார்த்தை வெளிப்பட்டது ராஜா. அதற்காக நாங்கள் மை துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இப்பொழுதும் தகப்பனே, இந்த ஆராதனையிலிருந்து நாங்கள் கலைந்து செல்கிறோம். தாவீது ஜெபித்தது போல உமக்கு பிரியமானதை செய்ய எங்களுக்கு போதித்தரணும். நீரே எங்களுடைய நல்ல தேவன், உம்முடைய நல்ல ஆவி எங்களை செம்மையான வழியிலே நடத்தும்படி எங்களை உம்முடைய கரத்திலே தாழ்த்தி நாங்கள் கலைந்து போகிறோம் ராஜா. இந்த நாளிலே எங்களுக்கு கொடுத்த அந்த வார்த்தைகளுக்காக நன்றி. வார்த்தைகளை கேட்ட நாங்கள் வார்த்தைகளின்படி நடக்கிறவர்களாக, உம் சித்தத்திற்கு காத்திருக்கிறவர்களாக, உமக்கு பிரியமானவைகளை செய்கிறவர்களாக இருக்கிறவர்களாக எங்களை ஆசீர்வதிக்கும்படி எங்கள் ஆவி ஆத்ம சரீரத்தை உடைய கரத்திலே தாழ்த்துகிறோம். நீரே பெரியவராயிருந்து பெரிய காரியங்களை செய்யும். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி,
கர்த்தர் செய்த சகலோபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனது அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அற்புதமான வழி நடத்துதலும் நம் அனைவரோடு கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.